மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ராஷ்டிர பாஷா பேப்பர் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து நம்மளை பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பரீட்சா லெசன் 1, அப்புறம் லெசன் 2, அதுக்கடுத்து லெசன் நம்பர் 3. இந்த 3 லெசன் படித்தா போதும், நீங்கள் எழுதிடலாம். எக்ஸாமில் வந்து 3 கொஷின் கொடுப்பாங்க, நம்ம அதிலேருந்து எனி 1 தான் எழுத போகிறோம். அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் 2. ரோமன் லெட்டர் 2மே வந்து நம்ம வந்து பேராகிராஃப் எழுத வேண்டியது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வந்து லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, இந்த 3 லெசன் படித்தா போதும். 4 கொஷின் கொடுப்பாங்க, நம்ம வந்து எனி 1 எழுதினா போதும் இதுக்கு. அடுத்து வந்து தேர்ட் ரோமன் லெட்டருமே வந்து பேராகிராஃப். ஸோ இதில் வந்து 4 கொஷின் கொடுப்பாங்க, நம்ம அதிலேருந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு வந்து மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 3 அண்ட் லெசன் நம்பர் 5. இந்த 3 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்து வந்து ஃபோர்த் ரோமனில் வந்து நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இதில். ஸோ இது மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து 6 கொடுப்பாங்க, நம்ம எனி 3 எழுதணும் அங்கே. அடுத்து வந்து ஃபிஃப்த் ரோமனில் வந்து மீனிங்ஸு அவங்க கொஷின் கொடுப்பாங்க ஹிந்தியில். ஸோ அதுக்கான ஹிந்தி மீனிங் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் இல்லை, 6 கொடுப்பாங்க, நம்ம 6மே வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்து வந்து 6th ரோமன் வச்சன். ஸோ வச்சனுமே அப்படி தான் 6 கொஷின் தான் கொடுப்பாங்க, நம்ம 6த்தையுமே அட்டன் பண்ணணும். அடுத்து 7th ரோமனும் வந்து லிங்க் பதிலியே, அதுவுமே வந்து 6 கொஷின் கொடுப்பாங்க, நம்ம 6மே வந்து எழுதணும். அடுத்து 8th ரோமனுமே வந்து அவங்க வந்து 6 கொஷின் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எனி 3 தான் வந்து எழுதணும். ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். அடுத்து வந்து 9th ரோமனில் வந்து 2 கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்களே. ஸோ நம்ம 2மே வந்து கம்பல்சரியாக வந்து அட்டன் பண்ணணும். அடுத்து வந்து 10th ரோமனுமே வந்து 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதிலேருந்து எனி 2 அட்டன் பண்ணால் மட்டும் போதும் நமக்கு. ஸோ அடுத்து வந்து 11th ரோமன் வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் வந்து என்ன லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். மேபி இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ், நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அது வந்து அதை எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ 11th ரோமனில் 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட்டுக்குமே அதே தான். ஸோ நீங்கள் வந்து தமிழ்லேயும் எழுதிக்கலாம், நீங்கள் இல்லைனா இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். அடுத்து வந்து 12th ரோமன் வந்து ஹிந்தி में अनुवाद कीजिए. ஸோ வந்து அது வந்து ஹிந்தியில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ டைரெக்டாக கொடுத்துருக்க இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஹிந்தியில் வந்து டைரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ 12 ரோமன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கேன் வித் ஆன்சர். இதை மட்டும் படிச்சுக்கோங்க.